ஒரு பேங்க்ல இருந்து பொதுவா லோன் குடுக்குறதுக்கு இல்லையா? ஸோ சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்சனல் லோன் அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 3,00,000 பெர்சனல் லோன் தேவைப்படுதுன்னு சொல்லி பெர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது சாதாரண மனுஷங்க பண்றது. ஆனா, ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு வந்து லோன் குடுக்க முடியும். ஸோ ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு லோன் குடுக்கணும்னா, ஒரு கோடி கணக்குல தான் குடுப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அ எக்ஸ்ன்னு ஒரு பேங்க், ஒய்ங்கிற ஒரு பேங்க்குக்கு ஒரு 10,00,00,000 வந்து லோன் குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ 10,00,00,000 வந்து லோன் குடுக்குறாங்க. ஸோ அந்த லோன் குடுக்கும்போது, அது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹர்ஷத் மெஹ்தா அவங்க கேங் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இவரோட அக்கவுண்ட்ல போட்டு, அந்த அக்கவுண்ட்லேருந்து இந்த பேங்க்ல காமிக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஆனா இந்த பேங்க்குக்கு வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க. இந்த பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு லோன் குடுக்குற மாரி அவங்க அந்த அந்த 10,00,00,000 வாங்கி, அந்த 10,00,00,000 அப்படியே ஷேர் மார்க்கெட்ல போட்டு, அந்த ஷேர் மார்க்கெட்ல போட்ட அந்த பணத்த, அந்த ட்ரேடிங்ல போட்ட பணத்த கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துல, கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல 4 மடங்கா மாத்திடுறாங்க. வெறுமனே ஒரே வாரத்துல அந்த 10,00,00,000 40,00,00,000